இப்ப நீ கண்ணை மூடு. கண்ணு மூடணுமா? எதுக்குடா? கண்ணை மூடு சொல்றேன். சரி, கண்ணை மூடுறேன். இப்ப நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்க கூடாது. சரி, திறக்க மாட்டேன். இப்ப கண்ணை திறந்து பாரு. என்ன மாமா எல்லாத்தையும் கீழே கொட்டிட்டியே மாமா. டேய், எல்லாத்தையும் கொட்டலடா. இதோ இதுல கொஞ்சம் இருக்கு பாரு, இத வச்சுக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடா. போ மாமா, அதுல ஒண்ணுமே இல்லையே. டேய் டேய் டேய், எதுக்குடா அழுவுற? உனக்கு அப்புறமா வேற ஒண்ணு வாங்கி தரேன். அப்புறம்லாம் இல்ல, எனக்கு இப்பவே வேணும். டேய் சரி அழாத, உனக்கு காசு வேணா தரேன், நீ போய் வாங்கிக்கோ. எனக்கு காசெல்லாம் வேணாம், எனக்கு இதுதான் வேணும். எனக்கு இதான் வேணும், இதான் டேய் டேய் டேய், அழாதடா. டேய் அழாதடா சொல்றேன்ல. டேய் டேய் டேய், என்னடாச்சு? ஏன்டா அழற? அத மாமா காசு கொடுக்கறேன்னு சொல்றாருல, அத வாங்கிட்டு போய் வேற ஒன்னு வாங்கிக்க வேண்டியதானே? அத விட்டுட்டு ஏன்டா அழுதுகிட்டு இருக்க? எனக்கு வேறலாம் வேணும், டேய் டேய், எனக்கு என்னோடதான் வேணும். இப்படிலாம் சொன்னா நீ கேட்க மாட்ட. உனக்கு வேற ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் கரெக்டா வரும். என்னைய கூட்டிட்டல, இரு இரு, எங்க வாணிஜாக்கா கிட்ட போய் சொல்லி உங்க ரெண்டு பேரையும் என்ன பண்றேன்னு பாரு. டேய் வாடா, இரு, உங்களுக்கு இருக்கு. டேய் நந்தினி, பெரிய ராட்சசியா இருப்ப போல இருக்கு, அவனை இப்படி கொட்டி அனுப்புற? சின்ன பிள்ளைங்கள எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இருக்கு. நான் கொட்டினதாலதான் அவன் அழுகைய நிப்பாட்டிட்டு இங்க இருந்து கிளம்பி போனான். இல்ல இங்கே நின்னு அழுதுகிட்டே இருந்திருப்பான். பரவாயில்லையே, உன்கிட்ட ஏகப்பட்ட விஷயம் இருக்கு போல இருக்கு. சரி, ஏன் வெளியிலே நின்னுட்டு இருக்க? உள்ள வா போலாம். எது உள்ள வா போலாமா? ஆமா, ஏன்? இல்ல முன்னாடி எல்லாம் நான் இப்படி வீட்டு பக்கம் வந்தாலே என்ன பார்த்து பயந்து போய் ஏன் வந்த எதுக்கு வந்தன்னு கேட்டு ஒழுங்கா ஓடி போயிடுன்னு சொல்லுவேன். இப்ப என்னமோ புதுசா உள்ள வான்னு கூப்பிடுற, அதான் ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தது வேற, இப்ப வேற. அது என்ன வேற வேற? இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா பார்த்தா தப்பா நினைச்சிருவாங்களோன்னு பயம் இருந்துச்சு. இப்பதான் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறதா பேசிக்கிட்டாங்கல்ல. நாளைக்கு கோயிலுக்கு போறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? அப்புறம் அங்க வந்துட்டு அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்னு குழப்பிட்டு இருக்காத. ஏய், உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், என்னாச்சு? நாளைக்கு 8:30 மணிக்கு மேல ராகு காலம் ஆரம்பிச்சிரும். அதுக்கு முன்னாடி நாம எல்லாரும் வீட்டை விட்டு கிளம்பி ஆகணும். பரிகாரம் பண்ண போறோம்ல, அத நல்ல நேரத்துல ஆரம்பிச்சாதான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். என்ன சொன்னீங்க? நல்ல நேரத்துல ஆரம்பிச்சாதான் நல்லா இருக்குமா? ஓஹோ, இதுல எல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ? வெளியே கிளம்புறதுக்கு நல்ல நேரம் பார்க்க தெரியுது. என் பிள்ளைக்கு ஒரு பொருத்தமான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? ஏய், ஏன் எதுக்கு எடுத்தாலும் குதர்க்கமாவே பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, நான் எது சொன்னாலும் உங்களுக்கு தப்பாதான் தெரியும். இது நம்ம புள்ள வாழ்க்கை, அவன் நல்லா இருக்கணும். அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏய், இப்ப எதுக்கு சும்மா தொண பேசிட்டு இருக்க? நேரம் ஆகுது, தூங்கு, காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும். ஆமாமா, தூக்கம் ஒண்ணுதான் எனக்கு குறைச்சல். என்னால சாப்பிட முடியல, தூங்க முடியல. எப்படிங்க உங்களால மட்டும் இப்படி இருக்க முடியுது? எல்லாரும் சேர்ந்து என் புள்ள வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்கல்ல. கல்யாணி, போதும். அருள் வாழ்க்கையில உனக்கு இருக்கிற அக்கறை எனக்கும் இருக்கு. இங்க பார் கல்யாணி, ஜாதகம் சரியில்லைன்னு ஜோசியர் தானே சொன்னாரு, கடவுள் ஒண்ணும் சொல்லலையே. அதுவும் இல்லாம அந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டா நடக்கும்னு வேற சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன? சொல்லிட்டாரு. அவங்க புள்ளைக்கு வசதியான பொண்ணு, ரெண்டு பேருக்கும் ஜாதக பொருத்தம் அமோகமா இருக்கு. ஆனா என் புள்ளைக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற பொண்ணு, அதுவும் ஜாதக பொருத்தம் சுத்தமா இல்ல. இதுலயே தெரியுதே உங்க அண்ணனோட நியாயம். இல்ல தெரியாம தான் கேக்குறேன், அவனுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத பொண்ண ஏன் புள்ள தலையில கட்டணும்னு ஏன் துடிக்கிறாங்க? நீங்க தைரியமா உங்க அண்ணன் கிட்ட முடியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. ஏய், ஏற்கனவே இது பேசி வச்ச விஷயம்.
இப்ப போய் மாத்தி பேசினா என் தங்கச்சி என்ன பத்தி என்ன நினைப்பா? உங்களுக்கு மட்டும் தான் தங்கச்சியா? அவருக்கும் தங்கச்சி தானே. அதான் என் புள்ள ஜாதகம் தான் பொருந்தலையே, அவர் புள்ளைய கட்டி வைக்க வேண்டியது தானே. வெத்தவனா இந்த கல்யாணம் வேணான்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். போதாததுக்கு இவங்க 2 பேர் ஜாதகம் வேற ஜோசியர் பொருந்தலன்னு சொல்லிட்டு போறாரு. இது எதுவுமே காதுல வாங்காம குடும்பமே அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அப்போ என் புள்ள வாழ்க்கை எக்கேடு கெட்டு போனாலும் யாருக்கும் கவலை இல்ல, அப்படிதானே? ஏய் கல்யாணி, ஜாக்கிரதை. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பேசினதையே திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்க. கோவம் வருதா? என்கிட்ட காட்டுற இந்த கோவத்தை கொஞ்சமாவது உங்க அண்ணன் கிட்ட காட்டுங்க. அப்பதான் அவர் செஞ்ச தப்பா அவருக்கு புரியும். ஏய், இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம என் அண்ணனை இதுல இழுக்கிற? அவரால தானே இத்தனை பிரச்சனையும். நீங்க மட்டும் ஒழுங்கா உறுதியா இருந்திருந்தா இப்படி ஆயிருக்குமா? ஏன் புள்ள கல்யாண முடிவை இப்படி யாரையோ எடுக்க விட்டுருப்பேனா? இங்க பாரு, என்ன பிரச்சனை உனக்கு? அண்ணனும் அண்ணியும் அருள் கல்யாண விஷயத்துல உன்னை கேட்காம முடிவெடுத்துட்டாங்க, அதானே? இங்க பாரு, மனசு சுத்தமா இல்லன்னா நம்மள சுத்தி இருக்கிறது எல்லாமே அழுக்காதான் தெரியும். ஓ, இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏன் மனசு அழுக்கா இருக்கு, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மனசெல்லாம் சுத்தமா இருக்கு, அப்படிதானே? இருந்துட்டு போட்டோம். ஏய், நீ எல்லாம் திருந்தவே மாட்டேன். ஆமாமா, நான் திருந்தாத ஜென்மம் தான். பொருத்தமான பொண்ண பாருங்கன்னா அதுக்கு வக்கில்ல, பேச வந்துட்டாரு. ஏய், உனக்கும் எனக்கும் பொருத்தம் பார்த்து தானே கல்யாணம் நடந்துச்சு. 9 பொருத்தமும் சரியா இருந்துச்சுல.